கொரோனா வர்றதுக்கு 2 மாசம் முன்னாடி நம்ம நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். திடீர்னு மொபைல் ஃபோன் கேட்டான்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. மொபைல் ஃபோன் வந்த உடனே அவன் நடவடிக்கை எல்லாம் மாறுது. அதில் ஒரு பையன் அவ்வளோ அழகாக இருக்கான். அடிக்கடி மெசேஞ்சரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறான். சாப்பிட்டியா, தூங்குனியா, படிச்சியா? ஏன்னா அம்மா அப்பா மார்க் நல்லா படிக்கிற பிள்ளை குறைஞ்சிருச்சேன்னு திட்டாங்க. உடனே நம்ம தலைவிக்கு கோவம் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ், என்னை இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, நான் உன் கூட வந்துடுறேன். 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு தலைவர் இப்படி ஒரு மெசேஜ். சரி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 80 பவுன் நகை, ஒரு 5 லட்ச ரூபா கேஷ் எல்லாத்தையும் பேக்கில் தூக்கி போட்டு போயாச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிடுச்சு. இறங்கி அந்த பையனுக்கு ஃபோன் அடிக்குது. அந்த டிபியில் என்ன ஃபோட்டோ இருந்ததோ ஒரு அழகான இளைஞன் ஃபோட்டோ இருக்குது, அதை தான் நம்பி வந்துட்டான். ஃபோன் அடிக்கிறா, இறங்கி பின்னாடி தான் நான் இருக்கிறேன்னு அவன் சொல்கிறான். திரும்பி பார்த்தா இவங்க அப்பா வயசில் 55 வயசில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறான். இவர் தான் இவ்வளோ நாள் அவளுக்கு சேட் பண்ணவர், அவளுடைய பாய் ஃப்ரெண்டு. அப்புறம் அந்த பிள்ளை பதறி போய் ஏர்போர்ட்டில் இருக்கிற போலீஸை போய் கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லி, இப்போ அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு இவ்வளோ ஒப்படைச்சு அந்த அங்கிளை கைது பண்ணியிருக்கிறாங்க.